என் இனிய உறவுகளை இன்று நாம் காணவிருப்பது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த மதனாஞ்சேரி பகுதியில் அமைந்துள்ள குட்டை பெருமாள் கோவிலை பற்றி நாம் இன்று இந்த காணொளியில் பார்ப்போம். இத்திருக்கோயில் வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த பகுதிக்கு சென்று வர பேருந்து வசதிகளும் உள்ளது. இத்திருக்கோயிலில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிறப்பாக அபிஷேகம் ஆராதனையும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இத்திருக்கோயிலில் மூலவராக அமைந்திருப்பது பெருமாள் சுவாமி என்கின்ற குட்டை பெருமாள் சுவாமி என்று அழைப்பார்கள். இந்த கோயில் சுமார் 500 மீட்டர் உயரத்தில் அமைந்து மிக சிறப்பாக காட்சி அளிக்கிறது. இரவு நேரங்களில் பார்க்கும் பொழுது இது மிக ரம்மியமாக மின் விளக்குகளுடன் காட்சியளிக்கும். ஒவ்வொரு வருடம் வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் இருக்கும் 5 சனிக்கிழமை 1 முதல் 5ஆம் சனிக்கிழமை வரை இக்கோயிலில் விசேஷங்கள் மிக சிறப்பாக நடைபெறும். இதில் புரட்டாசி 3ஆம் சனிக்கிழமை என்பது அதீத விசேஷமாக இருக்கும். அப்பொழுது அதிகமான பக்தர்கள் இங்கு வந்து சாமி தரிசனம் செய்து மொட்டை அடித்து கொண்டு பெருமாளுக்கு வேண்டிய நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவார்கள். ஆகிய இக்கோயில் புரட்டாசி மாதம் மிக விசேஷமாக குறிப்பாக மிகவும் புரட்டாசி மாதம் வரக்கூடிய 3ஆம் சனிக்கிழமை நாள் அன்று ஏராளமான பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். அப்பொழுது மக்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகளை சிறப்பாக செய்து கொடுக்கிறார்கள் இந்த கோயில் நிர்வாக அமைப்புகள். மேலும் இங்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக லட்டு வழங்கப்படுகிறது. பக்த கோடியில் கோயிலுக்கு மக்கள் நடைபாதையில் வருவதால் மலையின் அடிவாரத்தில் இருந்து கோயில் அருகில் வரையும் சிமெண்ட் சாலை அமைத்து வைத்திருக்கிறார்கள். ஆகையால் பக்தர்கள் தங்களுக்கு எந்த விதமான காலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அவர்கள் சென்று வர மிகவும் சிறப்பாக இருக்கு. போகும் பாதையில் ஆஞ்சநேயர் கோயில் இருப்பது மேலும் சிறியவர்கள் முதல் பெரியவர்களை அனைவரும் இந்த மலையேறி வரும் பொழுது மனதிற்கு ஒரு குதூகலமான ஒரு அற்புதமான ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது, சந்தோஷம் கிடைக்கிறது. இது மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சியை உண்டாகுகிறது. இந்த கோயில் உச்சி முனையில் இருந்து நாம் பார்க்கும் பொழுது அந்த கோயிலிருந்து அடுத்திருக்கக்கூடிய வாணியம்பாடி பகுதியை சேர்ந்த ஒரு சில பகுதிகள் முழுமையாக நாம் பார்க்க முடிகிறது. மேலும் புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமை அன்று இக்கோயிலுக்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை சிறப்பாக அன்னதானம் நடைபெறுகிறது. இக்கோயிலுக்கு சாதி பாகுபாடு இன்றி அனைவரும் வந்து செல்லலாம். இக்கோயிலில் வரும் பக்தர்கள் அனைவருக்குமே எந்த விதமான குறைபாடுமின்றி அவர்களுக்கு அன்னதானம் முழுமையாக வழங்கப்படுகிறது. அதற்காக இக்கோயில் நிர்வாகமும் மற்ற பக்தர்களும் நன்கொடையாக அளிக்கும் காணிக்கைகளை கொண்டு இந்த அன்னதானம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இங்கு நடைபெறுவதால் நீங்களும் வந்து கலந்து கொள்ளுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். genrevive.online என்ற இணையதளம் இக்காணொலியை வழங்கியது. இக்காணொலியை கண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் கோடிகளில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிகள் கோடி.